ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இர்மாகூன் சீசன் 4 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். நடு ராத்திரியில ஸ்கூல்ல யாருமே இல்லாத நேரத்துல இருமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மொட்டை மாடியை நோக்கி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ பிக்ஸியோட இசை அந்த இடத்துல ஒளிபரப்பப்பட்டு இருக்கும். ஆலிஸ் அவனோட பவரை பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா லைட்டையும் ஒளிர வச்சிட்டு இருக்க பர்சன் சோய் அந்த இடத்துல வந்து நிக்கிறத பார்த்தோன்னே அப்பதான் பிக்ஸி வேற யாரும் கிடையாது, பர்சன் சோய் சொல்ற விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்ததை பார்த்து மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருக்க. நீங்க நினைச்சது கரெக்ட் தான், பிக்ஸி தான் பெர்சன் சோய், பெர்சன் சோய் தான் பிக்ஸி. நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமா கிளாஸ்ல மொத்தமா சேர்ந்து அவனை நீங்க தொந்தரவு பண்ணி புண்ணாக்கினாலதான் உங்களை பார்த்து அவன் பயந்துட்டான். அதனாலதான் அவன் எந்த விதமான உண்மையும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு சோய் அவனோட காதுல ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க. அவனுக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப நெர்வஸா இருந்துட்டு இருக்கான். அதை இவ்வளவு நேரமா அவன் காதுல அவன் சொல்லிட்டு இருந்தான். உனக்கு அப்படி நெர்வஸா இருந்துச்சுன்னா நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நீ என் கிட்ட என்னனாலும் சொல்லு. ஒன் பை ஒன்னா எல்லா வார்த்தையும் தெளிவா நான் கேட்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். பெர்சன் பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பான். பேசுவான் பேசிட்டே இருப்பான். எதுக்காக அவனை பேச சொன்னேன்னு சொல்ற அளவுக்கு லீட் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டு, இதுக்கு மேல நீ எந்த வார்த்தையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இருமோ சொன்னது என்னமோ கரெக்ட் தான், உண்மையிலேயே ஒரு ஓட்டவாயா தான் இருந்துட்டு இருக்கான். அல்ல சார், இப்போ இது உன்னோட டேர்னு. பூக்கா சென்சோயோட பொண்ணு இன்வைட் பண்ணனால தானே மத்த ஸ்கூலோட பொண்ணுங்க கூட சேர்ந்து டெவி மிக்சர்ல நீ அட்டன் பண்ண. என்னது டெவி மிக்சர்ல நீ அட்டன் பண்ணியா? ஆனா அந்த மாதிரி எதுவுமே உனக்கு பிடிக்காதுன்னு தானே சொன்ன. எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்ச? சாப் நோக்கு, யாரோட பெர்மிஷனும் இல்லாம ராயல் ஒன்ல உன்னோட ராத்திரியை நீ ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே தப்புன்னு அடுத்ததா அவனோட குறைய சொல்லிட்டு இருக்க. ஆஸ்மோடியஸ், இருமாவும் கிளாரோக்கும் தெரியாம அவங்களோட பிக்சர்ஸ் நீ தெரியாம எடுத்தது பெரிய தப்பு. உனக்கு பிக்சர் வேணும் நீ ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமா நாங்களே கொடுத்திருப்போம். எதுக்காக தேவையில்லாம இந்த திருட்டுத்தனம் பண்ற நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இருமா, இப்போ இது உன்னோட டேர்ன். கிளாஸ் ஆரம்பிச்சக்கு அப்புறம் எக்காரந்து கொண்டும் நொறுக்கு தீனிய திங்கிறத நீ உடனே நிறுத்தியே ஆகணும். பெர்சன், இதோட உடனே நிறுத்திரு. பொண்ணுங்க நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. நான் எந்த விதமான பொண்ணுங்களோட பிரைவசியிலையும் தலையிடவே மாட்டேன்னு அங்க இருக்கிற பொண்ணுங்களை தவிர பசங்க எல்லாரோட வாழ்க்கையில நடந்த பயங்கரமான விஷயம் எல்லாத்தையுமே ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவங்க எல்லாரையுமே பயங்கரமா கதற விட்டுட்டு இருக்க. இப்ப வரைக்கும் பெர்சன் சொன்ன எல்லாத்தையுமே கைஸ் நீங்க மறக்கிறதா நல்லது, இல்லனா பலவித விபரீதங்கள் எல்லாமே வாழ்க்கையில நடக்க அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிக்ஸியோட இசை ரொம்பவும் அருமையாவே இருந்துட்டு இருக்கு. பெர்சன் சோயோட எபிலிட்டியை பயன்படுத்தி நம்ம மட்டும் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டோம்னா டேலண்ட் ரேங்க் அடையிறது கனவு இல்லாம நனவா மாறுறது நம்ம கண்ணு முன்னாடி நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. நான் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருந்துட்டு இருக்கு. வெளிப்படையா நான் யார் முன்னாடியும் வரமாட்டேன், சவுண்டா மட்டும் தான் நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இந்த மியூசிக்கை நான் தான் வாசிக்கேன்னு யார்கிட்டையும் நீங்க என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லவே கூடாது. இந்த டாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மியூசிக் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். தப்பான நேரத்துல தப்பான வார்த்தையை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். எல்லாரோட மூஞ்சிலையும் டென்ஷன் அலமோதிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்னா பேசும்போது ஃபன்னா இருக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா டேலண்ட் ரேங்க் அடையிறது தான் இவங்களோட கனவா இருந்துட்டு இருக்கு. தேவையே இல்லாம அதிகமான கண்டிஷனை கொடுத்து மியூசிக் ஃபெஸ்டிவல்ல சந்தோஷத்தை கெடுத்து வலியும் வேதனையும் நான் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. நான் இப்ப உடனே இங்க இருந்து காணாம போயே ஆகணும். அதை நான் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. மியூசிக் ஃபெஸ்டிவல்ல நான் கலந்துக்காம இருக்கிறதா நல்லதுன்னு திரும்பி பார்த்தனா கைஸ் நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டா தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக இந்த மாதிரி அவனை ஒரே நேரத்துல சிரிச்சு பயங்கட்டுறதுலாம் நல்ல விஷயமே கிடையாது. உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே கேட்டக்கு அப்புறம் எங்களோட உடம்புல ஃபயர் ஆயிட்டு இருக்கு. உன்னை காட்டாமையே டேலண்ட் ரேங்க் அடையதுக்காக நாங்க என்னனாலும் பண்ணதுக்கு தயங்க மாட்டோம்னு எல்லாருமே வில்லத்தனமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. நாங்க கொஞ்சம் அப்நார்மலா தான் இருந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டீமன் இனத்தை சேர்ந்தவங்களா தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. டேலண்ட் ரேங்க் அடையதுக்காக பெர்சன் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுல ஜொலிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சந்தோஷமா எல்லாருமே தயாராகிட்டு இருக்கும்போது பெர்மிஷனே இல்லாம நீங்க எல்லாருமே ஸ்கூலோட மாடியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டீச்சர் அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்து இந்த கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வினோதமா இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நம்ம 13 பேரும் ஒன்னா சேர்ந்து மியூசிக் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சந்தோஷமா அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடண்டா இருக்கிற ஆமரின்னு சொல்றானா இந்த ஈவெண்ட்டை ஸ்மூத்தா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவங்க எந்த மாதிரி
விஷயத்துலலாம் ஈடுபட போறாங்கன்னு இன்டர்வியூ எடுத்து இந்த ஈவெண்ட்ல பிளான் பண்ண வேண்டியதுதான் உங்க 2 பேரோட கடமையேன்னு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பேட்லரா இருக்கிற ரொனாவே ரோமரையும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பேட்லரா இருக்கிற நெபுலாவுட்டையும் இந்த ரெக்வெஸ்ட கொடுத்துட்டு உங்களை தான் நான் நம்பிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னு நான் ரொம்பவும் அழகான லக்ஸரியான ரிச்சான ஃபேபுலஸான ரொமேரியாவா இருக்கிற என்னால இவனை மாதிரி ஒரு நாத்தம் முடிச்சவங்க கூட சேர்ந்துலாம் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எந்த விதத்திலையும் உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிறனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க அவங்க கிட்ட போய் தெளிவா கேட்கறது மூலமா ரொனாவேன்னு சொல்ற உன்னோட பேரை ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த எல்லாருக்குமே உன்னால தெரிவுபடுத்த முடியும். நீ சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹேரம் வேல்ட என்னால உருவாக்க முடியும் தானே சொல்ல வர. இதை எதுக்காக நீ முன்கூட்டியே சொல்லவே இல்லை? நட்டாஷா, நம்ம இப்ப கிளம்பதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க சந்தோஷமா அங்க இருந்து போயிட்டு இருக்க. இவனை ஏமாத்துறது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்ல இருமா எந்த மாதிரி பிரசன்டேஷனை பண்ண போறான்னு அதை நினைச்சாலே என்னோட மனசு எல்லாமே குதூகலமா இருந்துட்டு இருக்கு. கடைசியாவ படிச்ச மங்க சாப்டர்ல காக்குரு என்னோட ஃபீலிங்ஸ உன்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை நீ ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கியான ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்கிற மாதிரி அதுல இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரியே இருமா ஒரு பாடலை பாடி ஆமரி என்னோட லவ் நீ ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி அவ கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சோன இருமா உன்னோட ஃபீலிங்ஸை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். ஆனா இது ஸ்கூல் மொத்தத்துக்கு முன்னாடி எப்படி நான் பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு பதறி போய் அவ கத்திட்டு இருக்க. கிளாஸ் 1A ரொனாவே உள்ள நுழைஞ்சி ஃபர்ஸ்ட் இயர் காமனரா இருக்கிற உங்க எல்லாரையுமே ரொமேரியாவும் நட்டாஷா சொல்ற நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து குதூகலப்படுத்தலாம் சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கிளாஸ் ஏ சேர்ந்த நாங்க எல்லாருமே நெதர்லாண்ட்ல நடந்த ஃபெரி டேல் எல்லாத்தையுமே லிரிக்ஸாவும் கதையாவும் பாட்டு பாடி எல்லாருக்குமே புரிய வைக்கணும் தான் நாங்க ஆசைப்பட்டு இருக்கோம். அதுலயும் ஒரபஸோட அழகான வாய்ஸ கேட்டா கண்டிப்பா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடைஞ்சே தீருவோம். அழகான வாய்ஸ் சொன்னீல முடிஞ்ச இந்த பலூன் எல்லாத்தையுமே பாடியே நீ வெடிச்சு காட்டு பாப்போன்னு கிளாஸ் 1A ரோஸால திக்குமுக்க அடி கதற விட்டுட்டு அவங்க அடுத்த கிளாஸ் நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளாஸ் 1B சேர்ந்தவங்க ஒரு லவ் டிராமால நடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. பிரின்சஸும் ராயல் ரிட்டைனரும் லவ்ல ஈடுபடுறது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்தாலே ரொம்ப போரா இருந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பிரின்சஸும் டிராகனும் ஒன்னா சேர்ந்து லவ் பண்றதை நினைச்சு பாருங்க, உண்மையிலே அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துட்டு இருக்கும். கடைசியில டிராகன் அதோட ஃபிளேம்ஸை பயன்படுத்தி எல்லா இடத்தையுமே தீயால நிரப்பும். அதை கேட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. பி கிளாஸையும் கதற விட்டு அடுத்த கிளாஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. கிளாஸ் 1C பொறுத்த வரைக்கும் டீம் ராக் லீடரா இருக்கிற கியாட்ஸ் ராக் பேண்ட் ஒன்னு ஏற்படுத்தி நடத்தியே அவனு சொல்லிட்டு இருப்பான். டீம் கிளாசிக் லீடரா இருக்கிற போனி நம்ம கிளாசிக்கான மியூசிக்கை பயன்படுத்தி தான் நம்மளோட சுப்பீரியர் எல்லாரையுமே பெருமைப்படுத்தியே தீரணும்னு அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்னத்த பண்ணலான்னு போட்டி வந்துட்டு இருக்கு. நீங்க தேவையில்லாம சண்டை போடுறத உடனே நிறுத்துங்கன்னு அவங்க எல்லாரையுமே கைத்தாக்கல கட்டி பாட்டால பாடியே கதற விட்டு அடுத்ததா கிளாஸ் டி கிளாஸ் ஈன்னு ஒவ்வொரு கிளாஸ் கிட்டையா போய் கதற விட்டுட்டு இருக்க. பிரசிடென்ட் ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. ரொனாவேயும் நெபுலாவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் டவருக்குள்ள நுழைஞ்சி அதிகமான அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்காங்க. ரொனாவே பாட்டு பாடியே எல்லாரையுமே கொடூரமா தாக்கிட்டு இருக்கான். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இதுதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரொனாவேயால நார்மல் ஸ்டூடெண்ட் கூட எந்த விதத்திலையும் கான்ட்ராக்ட்ல ஈடுபடவே முடியல. இதை நம்ம சீக்கிரத்துல சரி செய்யாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் இயரா சேர்ந்தவங்க ரொனாவேயோட பேரையே மொத்தமா மறந்துருவாங்க. ரொனாவேயை எதுக்காக நம்ம ஸ்கூல்ல நம்ம சேர்த்தோன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க கிட்ட அதிகமான ஸ்கில் இருந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொனாவே தனியாவே இருந்து போன வருஷம் நடந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்ல அவனோட கிளாஸ் மேட் எல்லாரையுமே ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாம ஹீ ரேங்க்ல அவன் இருந்துட்டு இருக்கான். அவன் தொல்லை கொடுக்கிறது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் என்னோட அகாடமிக் கேரியர்லயே என்ன ஃபர்ஸ்ட் டைமா டிஃபீட் பண்ணது அவன் ஒருத்த மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்தவங்க எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணதுக்கு அவன் தான் ஒரு பெர்ஃபெக்டான ஆளா இருப்பான். ஆனா நம்மளுக்கு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இது நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையுமே கண்டுட்டு காணாத மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. எல்லா கிளாஸையும் கதற விட்டுட்டு கடைசியா இருமா படிச்சுட்டு இருக்கிற ராயல் ஒன்ன நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இலுமினாட்டி இந்த இடத்துல தானே இருந்துட்டு இருக்கான். நம்ம இப்போ சந்தோஷ கடல்ல நீந்ததுக்கான டைம் வந்துட்டுன்னு கதவை திறந்து உள்ள போனா இருமாவும் அவனோட கிளாஸ்மேட் எல்லாருமே ஏற்கனவே பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி மண்ணக்கவி இருந்துட்டு இருக்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ரொனாவேயும் நெபுலாவும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ரொனாவே சென்பாய் நெபுலா சான் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல நாங்க எந்த ரோல்ல கலந்துக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமையே ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளாஷ்பேக்கை காட்டிட்டு இருப்பான். நான் உங்க எல்லா டைமே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பெர்சனை நம்ம யார் முன்னாடியும் காட்டாம முன்னாடி இருந்து நம்ம இதுல கலந்துகிட்டே ஆகணும். அதுக்கு என்னோட ஃபிளேம் தான் கரெக்டா இருக்கும். நான் என்னோட ஃபிளேமை பயன்படுத்தி உங்க மேல நான் தாக்குவேன். எல்லாருமே உடனே இதை டாச் பண்ணியே ஆகணும். யாரெல்லாம் டாச் பண்றாங்களோ அவங்க தான் பேக்கப் டான்சரா இதுல கலந்துக்கணும். பொண்ணுங்க எல்லாருமே பாட்டு பாடுவாங்க. பெர்சன் அவனோட ட்ரம்பட் இசையை
பயன்படுத்தி எல்லாரையும் மயக்குவான். ஆனா உன்னோட இந்த ஃபிளேம்ல இருந்து டாச் பண்றதுல அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. கடைசியில் அதுவே நம்மளுக்கு நரக வேதனையா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மியூசிக் ஃபெஸ்டிவல்ல எங்களோட லைஃபையும் ரிஸ்க் பண்ணி நாங்க இந்த மாதிரி கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னதும் உங்களோட லைஃபை ரிஸ்க் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேஜில் நிக்கிறத என்ன நீங்க குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேரோலிக்கு கோவம் வந்துட்டு இருக்க. இவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பெருசா என்ன பண்ணோம்? கேரோலி ஒரு டெமி டால் சொல்ற விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா? மாஸ்டர் பாலம் ஏற்கனவே நம்மளுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் அடையிறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருந்துட்டு இருக்கு. அதுக்காக எந்த லெவலுக்கும் நான் ரீச் ஆவதுக்கு தயங்கவே மாட்டேன். இப்ப நீங்க ஆடுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட ஃபிளேமை பயன்படுத்தி எல்லாரையுமே தாக்கிட்டு இருப்பான். அதனாலதான் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பாங்க. மிஸ்வீட் கிளாஸை சேர்ந்த நீங்க எதுக்குமே ஒத்தே வர மாட்டீங்கன்னு நான் உடனே ரிப்போர்ட் பண்ண போறேன்னு ரொனவே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. தேவையே இல்லாம எங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி மட்டும் நீ விளையாடிடாதேன்னு லீடு பார்த்து கதறிட்டு இருக்க. தொடர்ச்சியா 3 வாட்டி உங்களோட ட்ரெஸ்ஸை மாத்தி இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ஈடுபடணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஹிட் அடிச்சு ஜெயிக்கிறது தானே உங்களோட பிளானே. பாப்புலரான விஷயத்த பண்றது மூலமா ஹிட் அடிக்கிறது மூலமா தான் எங்களால இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும். வேற வழியே எங்களுக்கு இல்ல. லோ கிளாஸ் கிளாமனரா இருக்கிற நீங்க எல்லாருமே நான் சொல்ல போறது நல்லா கேளுங்க. புதுசா தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எந்த கிளாஸை சேர்ந்தவங்களும் பாப்புலரான விஷயத்த பண்ணி ஜெயிக்கிறதுன்னு சொல்றது வாய்ப்பே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வெளியே கொண்டு வரதுக்கான டைம் வந்துட்டு. எந்த டீமனு உண்மையா என்ஜாய் பண்ணி எல்லார்கிட்டையும் பெர்ஃபார்ம் பண்றானோ அவனால மட்டும்தான் ஒர்த்தா ஜெயிக்க முடியும். இலுமினாட்டி, உன் மனசுல நீ என்ன நினைக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம 13 பேரும் ஒன்னா சேர்ந்து கோஆர்டினேஷனா இதுல கலந்துக்கணும் தான் ஆசைப்பட்டு இருக்கேன். கோஆர்டினேஷனா கலந்துக்கணுமா? அதுக்காக நம்ம எந்த ட்ரெஸ் போடுறது, நம்ம எல்லாமே என்ன பெர்ஃபார்ம் பண்றதுன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கேன். கைஸ், என்கிட்ட ஒரு ஐடியா ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. டெமிடாலா இருக்கிறவங்க எல்லாருமே டீமன்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காகவே பிறந்தவங்க. டெமிடாலா இருக்கிறவங்க 6 பேருமே ஒன்னா சிங்கா டான்ஸ் ஆடினா மட்டும்தான் டான்ஸ் பாக்குறது ரொம்ப அருமையா இருந்துட்டு இருக்கும். இதுக்கு தான் நான் வச்சிருக்கிற பேரு ஹெல் டான்ஸ். இந்த ஹெல் டான்ஸ் மூலமா நம்ம 13 பேரும் ஒரே நேரத்துல சிங்கா ஆடினா மட்டும்தான் பாக்குறதுக்கு அது நல்லா இருக்கும். ஒருத்தங்க தப்பா ஆடினா கூட எல்லாமே மொத்தமா சீர்குலைஞ்சு போயிரும். இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட்ல நிக்கிறதுக்கு தான் சமம். இருந்தாலும் உன்னோட ஆப்ஷன் எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இம்பாசிபிளான விஷயத்த பண்ணி முடிக்கிறது தான் மிஸ்பிட்டா இருக்கிற நம்மளோட முக்கியமான வேலையே. ரிஸ்க் அதிகமா இருந்தாதான் ரிட்டர்னும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். நம்மளோட முக்கியமான எய்மே நம்மளோட பெஸ்ட பயன்படுத்தி இதுல கலக்கிறது தானே. மியூசிக் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மிஸ்பிட் கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே ஹெல் டான்ஸ் சொல்ற பேர்ல எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.